வெல்கம் டு இணைந்த கேட்கல ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்பாரிசன் ஆஃப் லாஜிக் ஃபேமிலி. ஸோ லாஜிக் ஃபேமிலியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பாரிசன் ஆஃப் லாஜிக் ஃபேமிலி. நம்ம அகாடமியில் டெக்னிக்கல் எஸ்ஐ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. புரியுதுங்களா? ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்ற ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே வந்து அதுக்கான நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர்ஸுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது, போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். டெஸ்ட் பேட்சஸ் ஆல்சோ அவைலபிள் இன் அவர் டிபார்ட்மெண்ட், அதாவது இன் அவர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம உள்ள வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ கம்பாரிசன் ஆஃப் லாஜிக் ஃபேமிலி. ஸோ இந்த லாஜிக் ஃபேமிலியில் பொறுத்தவரையும் உங்களுக்கு நிறையா டைப்ஸ் இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்து எழுதியிருக்கோம். இந்த டைப்ஸாக மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. ஓகேங்களா? எக்ஸாமில் எது எது கேட்பாங்களோ அதுதான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரெசிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக். இதுக்கு பேர்னா ரெசிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக். அடுத்தது டிசிஎல் அப்படின்னா டைரக்ட் கப்புல்டு டிரான்சிஸ்டர் லாஜிக், டயோட் டிரான்சிஸ்டர் லாஜிக், டிரான்சிஸ்டர் லாஜிக், எமிட்டர் கப்புல்டு லாஜிக், ஐ ஸ்கொயர் எல், இது நார்மலாக ஐ ஸ்கொயர் எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டகிரேட்டட் இன்ஜெக்ஷன் லாஜிக், மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர், காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர். இதுவே ஒரு கேள்வி தான், இதுவே உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ இதில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது லாஜிக் ஃபேமிலியில் கம்பாரிசனில் கேள்வி கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த டேபிளேஷனில் தான் இருந்து வரும். ஓகேங்களா? என்னென்ன கேள்வி கேட்க சான்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்குவோம். இப்போ இந்த இதை எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டிஎல் லாஜிக்கில் எந்த கேட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதில் ஆப்ஷனில் என்ன வரும், நாண்டு, நாரு, எக்ஸ்ஆர், எக்ஸ்க்ளூசிவ் ஆறு, ஆறு நாருன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. ஆனால் ஆன்சர் என்ன, உனக்கு நார் கேட் மட்டும்தான், நார் கேட் மட்டும்தான். இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ ஈஸியாக தான் இருக்கும். இதுலேருந்து கேள்வி கேட்டால் நீங்கள் ஓரளவுக்கு என்ன பண்ணிட்டோம், இதில் என்னென்ன லாஜிக் யூஸ் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப மஸ்ட்டு. கண்டிப்பாக இதுலேருந்து கேள்வி வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேசிக் கேட்டை நான் எடுத்துக்கிட்டேன்னா இங்கே என்ன பண்ணுவாங்க, நாரு, நாண்டு, நாண்டு, நாண்டு எல்லாம் பார்த்துக்கோ. மூணுலேயுமே நாண்டு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இங்கே பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக ஆறு நாறு, இதை எடுத்துட்டா நாறு மட்டும்தான் இருக்கும். நாண்டு இதில் பாருங்களேன், சீமாஸை பொறுத்தவரையும் நாறு அண்டு நாண்டு ரெண்டுமே கலந்துருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து காம்போனன்ட்ஸ். இந்த சர்க்கியூட்டுக்கு இப்போ ஆர்டிஎல் லாஜிக்கை யூஸ் பண்ணால் அதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் வேணும் அப்படின்னா ரெசிஸ்டர், டிரான்சிஸ்டர், இது ரெண்டுக்கும் ஒன்று தான். இதில் பாருங்கள் ரெசிஸ்டர் தேவைப்படும், டயோடு தேவைப்படும், டிரான்சிஸ்டர் தேவைப்படும். இதுக்கும் சேம் தான். இதுக்கும் உங்களுக்கு சேம், இதுக்கும் சேம். இங்கே பாருங்களேன், டிரான்சிஸ்டர் மட்டும்தான் தேவைப்படும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு மாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி மாஸ் தேவைப்படும், என் மாஸ் தேவைப்படும். புரியுதுங்களா? சி மாஸை பொறுத்து நார்மலாக சி மாஸ். ஓகேவா? அடுத்து ஃபேன் அவுட். ஃபேன் அவுட்னா ஆல்ரெடி நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம், நம்பர் ஆஃப் கேட்ஸ் கனெக்டட் டு தி அவுட்புட். ஒரு கேட்டுக்கு அவுட்புட்டில் நான் எத்தனை கேட்டு கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்றது தான் ஃபேன் அவுட். ஃபேன் அவுட் அப்படின்றது அதுதான். இங்கே பாருங்களேன், இது நார்மலாக இந்த சைடு இருந்துச்சுன்னா ஃபேனு இன்னு, இந்த சைடு இருந்துச்சுன்னா இங்கே பாருங்களேன், இப்போ என்ன பண்ணிட்டேன், இங்கே ஒரு கேட்டு, இங்கே ஒரு கேட்டு, இங்கே ஒரு கேட்டு கனெக்ட் பண்ணிட்டேன்னா அப்படின்னா இதில் எத்தனை ஃபேன் அவுட் அப்படின்றது 3. ஃபேன் இன் இங்கே எத்தனை, 4. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மாதிரி ஃபேன் அவுட் எத்தனை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 4, 8, 10, 25, 8 to 11, அடுத்தது 20 to 50. கண்டிப்பாக கேள்வி வரும், பார்த்துக்கோங்க. நாய்ஸ் மார்ஜின், இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாய்ஸ் மார்ஜின் எதில் வந்து குட்டாக கிடைக்கும் அப்படின்னு கேள்வி வந்துடும். அது என்ன பண்ணிடுவாங்க, டிடிஎல், டிசிஎல், அப்புறமேட்டு என்ன டிஎல், அப்புறம் இசிஎல், இந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, ஆப்ஷன் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. நீ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குட்டாக இதில் எது இருக்குது உங்களுக்கு
மாஸில் தான் குட், வெரி குட்னா பார்த்துக்கோங்க, சி மாஸில் இருக்கும், நோட் பண்ணி. அடுத்து பவர் டிசிபேஷன். பவர் டிசிபேஷன் என்னவா மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட யூனிட்டை பார்த்துக்கோ, மில்லி வாட். பவர்னாலே வாட்டு, யூனிட்டு மில்லி வாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பவர் டிசிபேஷன் 30 இதில் என்ன இருக்குது, 8 to 12 10. இது பவர் டிசிபேஷன் இருக்கிறதுல எது கம்மின்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. எது கம்மி உங்களுக்கு, சி மாசு. தெரிஞ்சிக்க வேண்டியது கம்மி எது அதிகம் எது, அது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு 0.1 சி மாசு. அதிகம் அப்படின்னு சொல்லிட்டா ECL, எமிட்டர் கப்புள்டு லாஜிக். ஓகேங்களா. டைம் டிலே. டிலேனாலே செகண்டு. எதில் நம்ம டிலே இங்கே எந்த இதில் ஃபேமிலி, லாஜிக் ஃபேமிலியில் சொல்கிறாங்கன்னா நானோ செகண்ட் இதில் சொல்கிறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிட் எல்லாம் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட், யூனிட்ன்ற மாதிரி மீனிங்கில் வரும் கேள்வி. நானோ செகண்ட், இங்கே மில்லி வாட். புரியுதுங்களா. ஸோ டிலே என்னவாக இருக்கும், 12 10 30. இது என்னது 10, இது வந்து 2, இதோட ரேஞ்சும் 25, அடுத்து 370. ஸோ பவர் டிசிபேஷன் எதில் ரொம்ப, அதாவது டிலே எதில் ரொம்ப கம்மி அப்படின்றது எது இருக்கும் தெரியுதுங்களா. இதை நல்லா பார்த்துக்கணும். புரியுதுங்களா. டிலேயை பார்த்துக்கோங்க. 10 2, இதை நல்லா பார்த்துக்கோங்க. ECL. அடுத்து ஃபிகர் ஆஃப் மெரிட். ஃபிகர் ஆஃப் மெரிட் அது என்ன சொல்கிறாங்க, பிக்கோ ஜூலில் சொல்கிறாங்க. ஃபிகர் ஆஃப் மெரிட்லாம் சொல்கிறாங்க, ஜூலில் சொல்கிறாங்க. ரேஞ்சு பார்த்துக்கோங்க. இருக்கிறதுலையே எதில் கம்மி அப்படின்றத பார்த்துக்கோங்க. 0.7. இருக்கிறதுலே எது ரொம்ப அதிகம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்களேன் 1300. அப்படின்னா கேள்வி என்னென்ன நீங்கள் பார்க்க வேண்டியது அப்படின்னா எதில் கம்மி, எதில் அதிகம், எதில் ஹை, எதில் லோவு, எதில் மீடியம், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது எந்த கேட் யூஸ் பண்ணுறோன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காம்போனண்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா. இப்போ இதில் ஏன் எடுத்துனா டிரான்சிஸ்டர் மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இவ்வளோதான். ஸோ கம்பாரிசன் ஆஃப் லாஜிக் ஃபேமிலி, இந்த ஒரு இதுலையே உங்களுக்கு எத்தனை லாஜிக் ஃபேமிலி நான் சொல்லி கொடுத்துட்டேன், 1 2 3 4 5 6 7 8 ஃபேமிலிஸை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். புரியுதுங்களா. இது மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனல்ஸில் அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃப்ரீ டைமில் பார்த்து படிச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம அகாடமிக் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.